ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகி கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்து ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாக்கி கொள்வோம். நாம் யாவரும் எழுந்து நின்று வேதத்தை திறந்து 145வது சங்கீதத்தை முதல் 4 வசனங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் வேதத்தை திறப்போம். 145வது சங்கீதம் முதல் 4 வசனங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். சேர்ந்து வாசிப்போம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை அறிவிப்பேன். ஆண்டு இறுதி ஆராதனையிலே நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரம் தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகள் புகழ்ச்சியாய் சொல்லி அவருடைய வல்லமையுள்ள செயல்களை நாம் இன்றைக்கு நினைவு கூறவிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரியவராய் இருக்கிறார். ஒருவேளை நாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருப்போமானால் இந்த ஆராதனையிலே நாம் கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுத்து இந்த புதிய ஆண்டிலே நாம் கடந்து போவதற்கு முன்பதாக நம்மை நாமே சோதித்து அறிந்து நாம் ஒரு மனம் திரும்புவதற்குள்ள வருவது மிக மிக அவசியம். ஏனென்றால் தேவன் நம்மை நேசிக்கின்றவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு புதிதா இருப்பதனால்தான் இன்றைக்கு நாம் பிழைத்து நிற்கிறோம். அந்த மகத்துவமுள்ள தேவனை, கனம் நிறைந்த தேவனை, மகிமை தேவனுக்கு மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்த மீட்பரே தினம் உமக்கே மகிமை. இந்த பாடலை ஜெப சிந்தையோடு உற்சாகத்தோடு நன்றி உள்ளத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். Hey
மகிமை, தேவத்திற்கே மகிமை. 2000 வருடத்திற்கு முன்பதாக ஆண்டவரே மனித அவதாரம் எடுத்து எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக நீர் இந்த பூலோகத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. நீர் எங்களை அதிகமாய் நேசித்தபடினால் உம்முடைய சிலுவை மரணம் மாத்திரம் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று ஆண்டவரே எங்களுக்காக நீர் பிறந்து வாழ்ந்து மரித்து எங்களுக்காக நீர் உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஆண்டவரே பிதாவின் பரலோகத்தின் ஆண்டவரே நீர் எங்களுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகின்ற தேவனாக இருக்கின்றபடினால் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பிழைத்து இருக்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே இந்த ஆண்டை நாங்கள் கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய அன்பு எங்கள் ஒவ்வொருத்தர் மேல் ஆண்டவரே தனிப்பட்ட முறையில விசேஷித்த முறையில் ஆண்டவரே எங்களுக்கு இருந்தபடினால் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எல்லாருக்கும் என் தனிப்பட்ட கிருபையை கொடுத்து இந்த ஆண்டு இறுதியின் நாட்கள் ஆண்டவரே இந்த ஆண்டு இறுதியின் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வந்து நிற்கும்படி கர்த்தர் பாராட்டின எல்லா விதமான தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே உம்முடைய மன்னிப்புக்கு பல நேரத்தில் நாங்கள் பாத்திரவனாய் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு அளவில்லை, நீளமில்லை, உயரமில்லை. ஆண்டவரே அப்படியாக இந்த பாவிகளை ஆண்டவரே உம்மை நோகப்படுத்தும் போதெல்லாம் எங்களுடைய பாவங்களை பாராமல் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி எங்களை மன்னிக்கின்ற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அந்த சிந்தையோடு ஒரு மன திரும்புதலோடு இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் கடந்து செல்லும்படி ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களோடு புடமிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்ட தேவ ஜனங்களாக நாங்கள் பிடித்திருந்த ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய காதுகளை நீர் திறந்தருள ஆண்டவரே, எங்களுடைய மனசை நீர் புடமிட ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தடையா இருக்கின்ற சகல விதமான பலவீனங்கள், பாவங்கள், குற்றம், குறைகள் மீண்டுமாக எங்களுக்கு மன்னித்து எங்களை வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்த எங்களை தொடர்ந்து ஆவியானவரே நீர் எங்களோடு இடைப்பட்டு நீர் இந்த ஆராதனை நாங்கள் செய்யும்படி எங்களோடு நீர் இடைப்பட்டு நீர் எங்களை வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆராதனை முற்றிலுமாக உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனையிலே ஏறெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களும் ஆண்டவரே, ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி அவர்களை நடத்தும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சோர்வின் மத்தியில வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ புது பலனை கொடுத்து ஆவிலே உற்சாகத்தை கொடுத்து ஆண்டவரே இன்று நாங்கள் ஆண்டவரே முழு மனதுடன் முழு ஆத்மா சரீரத்தோடு நாங்கள் ஆராதனை செய்து விடு திரும்பி எங்களுக்கு கிருபை பாராட்டு. பாடல்கள் வழி, காணிக்கையின் வழி, வசனத்தின் வழி ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய உடைய தாசனை தொடர்ந்து நீ நடத்தும். கர்த்தருடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உடைந்த உள்ளங்களை கர்த்தர் கட்டுவீராக. ஆண்டவரே சோர்ந்து போன உள்ளங்களை கடவுள் உற்சாகப்படுத்துவீராக. இதுதான் வாழ்க்கையா என்று சிந்தையோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வந்தவர்களையும் வந்து கொண்டிருக்கிறவர்களையும் கடல் தொடர்ந்து ஆசீர்வதித்து ஆராதனையிலே நீ முற்றிலுமாக இடைப்படும்படி அருமை ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். என் உயிரான 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 இயேசு இந்த பாடலை நாம் பாடுவோம். என் உயிரான
யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நாம் செல்வோம். இன்றைக்கான வேத பகுதி நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் வசனம் 18 துவங்கி 33 முடிய. சபையார் யாவரும் எழுந்து நின்று வாசிப்போம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 18 33 வரை. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு. எனக்கு என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அப்படியே விபசார ஸ்திரீயினுடைய வழி இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பாள். அரசாளுகிற அடிமைத்தனத்தின் நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடனின் நிமித்தமும் பூமியில் சிறியவைகளானவை இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் புலி முசல்களும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. அவையாவன மிருகங்களில் சௌரியானதும் ஒன்றும் பின்னி அடையாததும் ஆகிய சிங்கமும் நீர் மேட்டிமையானதனால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தனை உள்ளவனமாய் இருந்ததினால் கையினால் வாயை மூடு. 33ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அப்படியே கோபத்தை கிண்டிவிட சண்டை கேட்கும். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் லுத்தரன் பைபிள் பிரெஸ்பிட்டரியன் தமிழ் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால வழி நடத்துனதுனால 2024ஆம் ஆண்டு கடைசி ஆராதனைக்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார், நம்மை நடத்தி வந்திருக்கிறார். மெய்யாகவே அந்த அன்புள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் நம் மேல் அன்பு வைத்ததுனால தான் இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோம். நாம் காணிக்கை தசம் பாகம் எடுப்பதற்கு முன்பதாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இது இந்த பாடல் நம்மளுடைய 2025ஆம் ஆண்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கட்டும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமா நான் கடவுள்கிட்ட அன்பு கூறணும், இன்னும் அதிகமா நான் கடவுளை ஆராதனிக்கணும். முழு மனசோடு முழு உள்ளத்தோடு நம் கடவுளை ஆராதிக்க இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நினைவு கூறுவோம்.
ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தாரே யாவரோ கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். அன்பான ஆண்டவரே, இந்த வேளையில் விசேஷம் ராஜா, அப்பா எல்லா தந்தைகளுக்காக நன்றி சொல்றோம். அப்பா இந்த ஒவ்வொருத்தரும் காணிக்க போனாக்க நீங்கள் அவருக்கு நன்றி சொல்றோம் ராஜா. அப்பா இந்த காணிக்கையை வந்து இதுக்காக பயன்படுத்துகிறோம். ஆமென். போதக ஜெபத்துக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக ஜெப சிந்தையோடு உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, என் ஏசையா அல்லேலூயா. இந்த பாடலுக்கு பிறகு சபையின் போதகர் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு
செய்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, 2024 ஆண்டின் இறுதி கர்த்தருடைய நாளிலே நாங்கள் வந்து நிற்கின்றோம். தகப்பனே, நீர் நல்லவர், நீர் மகா இரக்கமுள்ள தேவன், நீர் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறீர். உம்முடைய இரக்கத்திற்கும் தயவுக்கும் அளவே இல்லை ஆண்டவரே. மெய்யாகவே கர்த்தாவே, நீர் பரிசுத்தராயிருந்து எங்களை உம்முடைய திவ்ய பாதையிலே எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் பசுமையான புல்களிலும் எங்களை மேய்க்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசிக்கத்தக்கதாக எங்கள் மேல் தயவை பாராட்டுகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, எங்களுடைய பாதைகளிலே அநேக நேரங்கள் நாங்கள் தடுமாறும் போதும் நீர் எங்களை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எத்தனை முறை நாங்கள் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறோம். எங்களுடைய சரீர வேதனை, எங்களுடைய இழப்புகள், எங்களுடைய சோர்வுகள், தீரா வியாதிகள், இவைகள் எல்லாம் நாங்கள் நினைக்கும் போது ஆண்டவரே, மெய்யாகவே அவைகள் எங்களுடைய வாழ்க்கையை நெருக்கும் போது, எங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் போது, கர்த்தாவே, நாங்கள் வாழ்க்கையை ஒரு கட்டத்திலே வெறுத்திருக்கும் போது நீர் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை தேற்றுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தேற்றி வந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மேடுகள் பள்ளங்களை கடந்து வரும் பொழுது நாங்கள் பாடியது போல நீர் யெகோவா ஷம்மாவாக இருந்து எங்களோடு கூட உடன் இருக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு ஆதாரமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக இந்த வருடத்திலே கர்த்தர் எங்களை தயவாய் வழிநடத்தி வந்த விதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்து எங்களை நடத்தி வந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் ஆண்டவரே நன்றி உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் ஒருவரே தேவன், உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, உமக்கு நிகரான தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீரே ஆதியும் அந்தமும் ஆனவர், நீரே அல்பா ஒமேகாவும் ஆனவர் ஆண்டவரே. நீர் என்றென்றும் இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியாக இன்றைக்கு நாங்கள் ஜீவிக்கிற இந்த தேவனை கர்த்தாவே நீர் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மாறுகிறோம், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மாறுகிறார்கள், நாங்கள் நம்பினவர்கள் மாறுகிறார்கள். ஆனால் எங்களை ரட்சித்த இயேசுவோ என்றென்றைக்கும் மாறுவதே இல்லை ஆண்டவரே. மெய்யாகவே உம்முடைய அன்பு மாறாததாய் இருக்கிறது, உம்முடைய மன்னிப்பு மாறாததாக இருக்கிறது, உம்முடைய கிருபை மாறாததாய் இருக்கிறது. ஆண்டவரே, இப்படியாக என்றென்றும் மாறாதவராய் இருந்து எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, தயவாய் எங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் தயவாய் கேட்டருள வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை தயவாய் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. விசேஷமாக சகோதரி திரேசாவுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த மகளை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்ப்பீராக. பல மாதங்களாக ஆண்டவரே, இந்த காலில் ஏற்பட்டிருக்கிற இந்த புண்கள் நாளில் ஆண்டவரே மகள் எவ்வளவாய் வேதனைப்படுகிறதை தேவனே நீர் அறிவீர். ஆண்டவரே, இப்பொழுதும் மருத்துவமனையில் இருக்கிற மகளை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே, டாக்டரின் கண்களிலிருந்து மகளுக்கு தயவு கிடைக்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த காலை குறித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சரியான முடிவு எடுக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ய நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. மகளுடைய இருதயம் ஆண்டவரே கொந்தளித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே
உடைய சமாதானத்தினால் மகளை ஆட்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மகளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. மகளுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்பீராக. இந்த குடும்பத்தையே கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. சகோதரி பார்வதி மணியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகளையும் கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே, தன்னுடைய தங்கை எவ்வளவாய் வேதனைப்படுகிறாள் என்று அந்த சகோதரின் உள்ளம் குமுறுதலை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறபடினாலே ஆண்டவரே, இந்த குடும்பத்தாருக்கு கர்த்தரே இறங்கி சுகம் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மற்றும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அன்பின் கரத்திலே வைக்கிறோம். தாயார் எஞ்சலின்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தாயையும் கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, பள்ளிக்கூடத்திற்கு போகிற பிள்ளைகளை கர்த்தர் தயவாய் தொடர்ந்து நடத்துவீராக. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கர்த்தர் ஞானத்தை தாங்க. வேலை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை தொடர்ந்து இருப்பதாக. வேலையிடத்துல முதலாளி கண்களிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்கட்டும். அவர்களோட சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விடுமுறையில் இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்த்து அவர்களையும் கர்த்தர் தயவாய் நடத்துங்க ஆண்டவரே. அடுத்த வருஷம் ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது தேவனே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுத்தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களை வழிநடத்த நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சகோதரன் ஏரன் பிரவீனனுக்காக ஜெபிக்கிறோம். கீதாவுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரன் மாரிஸ் ராஜ்காக ஜெபிக்கிறோம். திருமண நாளை நினைவு கூறுகிற சகோதரன் கோவிந்த் ஜீவித்ராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, கடந்த ஆண்டிலே கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது போல இனி வருகின்ற ஆண்டிலும் கர்த்தருடைய கரம் அவர்களை முற்றிலுமாய் தாங்கி வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திவ்ய பாதையிலே நடக்க, கர்த்தருக்கு பிரியமானதை அவர்கள் செய்ய தேவன் தாமே அவர்களை கண்ணோக்கி பார்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, மனம் திரும்பி யாரெல்லாம் உம்முடைய சத்திய பாதையிலே நடக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் அவர்களை வெகுவாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாக கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய இதர சபைகளில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. எங்களுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி. இந்த வாரம் எங்களுடைய புத்தாண்டு ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். 1ஆம் தேதி இரவு 8 மணிக்கு நடக்கிற இந்த புத்தாண்டு ஆராதனையை கர்த்தர் தாமே வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தைக்கு எங்களுடைய செவியை நாங்கள் மந்தமாக்காமல், எங்களுடைய சரீரத்திலே இருக்கிற சோர்வுகளை ஆவியானவரே தூக்கி எறிந்து உம்முடைய சத்தியத்தை புத்துணர்வோடு விழிப்போடு நாங்கள் கேட்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி தாரும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். பேசுகிற அடியனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யோபு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 10 வாசித்து கேட்போம். யோபு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் வரை. பழைய ஏற்பாடு 639. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல, மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. நான் படுத்துக் கொள்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறது நாள் எனக்கு போதும் என்று போகிறது. என் மாம்சம் பூச்சிகளினால் அடைப்பற்றின, புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது.
அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். என் பிராணன் காற்றைப் போல் இருக்கிறதென்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப் போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். இப்பொழுது என்னை காண்கிறவர் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாய் இருக்கிறது. நானோ இல்லாமற் போகிறேன். மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் ஏறி வரான். இனி தன் வீட்டுக்கு திரும்பான். அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது என்பது. பிரியமானவர்களே, 2024 ஆண்டு இன்னும் 2 நாட்கள்ல முடிவுக்கு வரப்போகிறது. இந்த 2 நாட்கள்ல 2025 ஆண்டை கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஆனால் இந்த 2024 ஆண்டை நம்ம பார்க்கும்போது நம்மள அநேகருக்கு ஒரு கடினமான ஒரு காலகட்டம். 2024 has been a tough year for many of us. ஏன் அது ஒரு கடினமான காலம் அப்படின்னு சொல்லும்போது, நாம் நம்முடைய அன்பார்ந்தவர்களை நாம் இழந்தோம். ஒன்றுக்கு பின் ஒன்றாக நம்ம இழந்தோம். இந்த முத்துசாமி, இந்த கங்காதரன், சகோதரி பிரசி, இவர்களை நாம் இழந்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நம்மள குறிப்பாக விழுப்புரம் திருச்சபையில அநேகர் நம்மள மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, மருத்துவமனையில் இருந்தோம், அட்மிட் பண்ணப்பட்டு ஆபரேஷனுக்கு நம்மள சிலர் கடந்து போனோம். அப்படி இந்த இழப்புகள், இந்த நோயினால் வந்த பாதிப்பு நம்ம பார்க்கும்போது ஒன்றுக்கு பின் ஒன்றாக அது வந்ததை நம்ம பார்க்கணும். எப்படின்னா, ஒரு நிகழ்வு நடந்து முடிந்து இனி அடுத்த அது அந்த வருத்தங்கள், அந்த வேதனை ஆறுவதற்கு ஆறி முடியும் தருவாயில இன்னொன்றை நம்ம சந்திக்க வேண்டிய நிலையில நம்ம நின்றோம். அது மாத்திரமல்ல, மற்ற பலவிதமான சவால்களை நம்ம குடும்பங்களிலே சந்தித்தோம். வருத்தங்களை உண்டாக்கிய நேரம், சோர்வுகளை உண்டாக்கிய நேரம், தனிமையை உண்டாக்கிய நேரம், இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது சற்று முன் டிக்கன் ஜான் கண்ணா ஜெபித்தது போல இதுதான் வாழ்க்கையா அப்படின்ற ஒரு 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 முடிவுக்கு வந்தவர்களாய் நம்ம நிற்கலாம். அதோடு கூட இவைகள் எல்லாம் நம்ம கடந்து போகும்போது நமக்குள்ள கேள்விகள் எழும்புகிறது. என்ன கேள்வி? என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஏன் ஒன்று பின் ஒன்று இப்ப நடந்து கொண்டே இருக்குது? கடவுள் என்ன நம்ம மேல கோபமா இருக்கிறாரா? குறிப்பாக இந்த உளுத்தராம் சர்ச் நல்ல ஞாபகம் இருக்குது. கங்காதரன் அவருடைய இறப்பு மணியோடு கூட நான் பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ராஜா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் உளுத்தராம் திருச்சபைக்கு இது அடுத்தடுத்துதான் வருது எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொன்னார். தீமையை நெகட்டிவா ஒன்றும் சொல்லல. அவருக்கும் ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு, ஏன் இது தொடர்ச்சியா அது நடக்குது? அப்படின்னா கடவுள் நம்ம மேல கோபமா இருக்கிறார். உளுத்தராம் சர்ச் மேல கடவுள் கோபமா இருக்கிறாரா? இல்ல சரியா எதுவுமே நம்ம செய்யலையா? இல்ல நம்முடைய பாவத்துக்காக கடவுள் நம்மை தண்டிக்கிறாரா? இந்த உளுத்தராம் சர்ச்ல என்னமோ ஒரு பெரிய குற்றங்கள், பாவம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் கடவுள் இந்த இழப்புகள், இந்த நோயை இதெல்லாம் அனுப்புறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக இருக்குது. இதை விட இன்னொரு கொடூரமான சிந்தனை என்னவென்றால், ஏதோ ஒரு சாபம் நம்மளை தேடி வந்துச்சா? Is it a curse that befell us? சாபம் நம்ம மேல விழுந்திருக்குதா? பிரியமானவர்களே,
இவையெல்லாம் நம்ம வந்து கடந்து வந்தோம். ஒன்றுக்கு பின் ஒன்றாக நம்ம வந்து கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு இவைகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும், இவைகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பது நாம் வந்து சொல்லும் பொழுது தேவன் இவைகளை எப்படி பார்க்கிறார், அதை தான் இன்றைக்கு நாம் வந்து பார்க்க வேண்டும். 2024 ஆண்டில கடைசியில நம்ம வந்து நிற்கும் போது இத்தனை நிகழ்வுகள் நம்ம வந்து கடந்து வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில கடவுள் இதை எப்படியாக பார்க்கிறார், இன்றைக்கு இவைகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். How should God's children view all these events and where they lead us? எங்க நம்ம வந்து கொண்டு போகிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கும்போது இரண்டு காரியங்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு வந்து வலியுறுத்துகிறது. ஒன்று, தேவனின் உண்மையை புரிந்து கொள்ள நம்மை வழிநடத்துகிறது. Leads us to God's truthfulness. கடவுள் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு காட்டுகிறது. இரண்டாவதாக, தேவனின் நித்தியத்தை புரிந்து கொள்ள நம்மை வழிநடத்துகிறது. Lead us to God's everlastingness. முதலாவது நம்ம வந்து பார்க்கிறோம், இங்க யோபுடைய கதை நமக்கு வந்து நல்லாவே தெரியும். தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களும் நமக்கு வந்து நல்லாவே தெரியும். நான் ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பல. ஆனால் யோபு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒன்றுக்கு பின் ஒன்றாக நடந்த சம்பவங்களை அவர் எப்படி நிதானிக்கிறார், எப்படி பார்க்கிறார் அப்படின்னாக்கா, அந்த வசனத்துல 7ஆம் முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. ஆங்கிலத்துல, is there not an appointed time to man upon earth? The appointed time, நியமிக்கப்பட்ட காலம். இதுதான் என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, நியமிக்கப்பட்ட காலம், the appointed time. இங்க யோபு வந்து சொல்றாரு, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. போராட காலம் அல்லது போராட்டத்தின் காலம், ஆங்கிலத்தில் அந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து வருது, அப்பாயிண்டட் டைம் அப்படின்னு. தமிழ்ல நம்ம வந்து பார்க்கும்போது போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம், அப்பாயிண்டட் டைம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த குறிக்கப்பட்ட காலம் அப்படின்னு யோபு வந்து சொல்லும்போது எந்த அர்த்தத்தில் அவர் வந்து சொல்றார் அப்படின்னாக்கா, இது இந்த குறிக்கப்பட்ட காலம், the appointed time அப்படின்னு அவர் வந்து சொல்லும்போது ஒரு யுத்தத்துக்கு அவர் சமமாக பேசுகிறார். ஓ, நமக்கு எல்லாம் தெரியும் இந்த யுத்தத்துக்கு போகிறவர்கள் அவங்களுடைய போராட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த போர்க்களத்துல அவங்க வந்து இருக்கும்போது சாதாரணமாக அவங்க வந்து இருக்க முடியாது. அந்த யுத்த களத்துல அவங்க வந்து இருக்கும்போது அவங்களுடைய உணர்ச்சிகள், அவங்களுடைய சரீரம், அவர்களுடைய சிந்தனை, மொத்தத்தில் அவர்களுடைய முழு மனிதனே எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? அந்த யுத்தத்துக்கு போகும்போது ஒரு போராட்டம், சரியா? அவங்க வந்து போறாங்க யுத்தத்துக்கு, இனி என்ன நடக்கும்னு தெரியாது, உயிரோட வருவாங்களா என்பது அவங்களுக்கு வந்து தெரியாது, அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா என்பது அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்கள அந்த யுத்தத்துல வீரர்கள் எத்தனை பேர் மரித்து போவார்கள் என்பது ஒண்ணுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. They just go. அவங்க புறப்பட்டு போகிறது, அவ்வளவுதான். அதுதான் அந்த யுத்தம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ யோபு தன்னுடைய வாழ்க்கையை, அவர் இழந்த எல்லா காரியத்தையும், அவர் பிள்ளைகளை இழந்தாரு, சொத்துக்களை இழந்தாரு, அவருடைய சரீரம் நோய்பட்டது என்பதை நம்ம வந்து பார்க்கும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையே இப்போ குறிக்கப்பட்ட காலம், ஒரு யுத்தத்தின் காலமாக அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மேலும் நம்ம வந்து பார்க்கும்போது அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. இல்ல, ஒரு கூலிக்காரன் அப்படின்னு சொல்லும் போது அவன் வேலை செஞ்சு இனி அடுத்தது அவனுக்கு ரிவார்ட் வரும், சம்பளம் வரும். சரிங்களா? அப்ப என்னன்னா, என் வாழ்க்கை நான் நல்லதா வாழ்ந்தேன், நல்லதா நான் வந்து வாழ்ந்தேன், பட் வேர் இஸ் த ரிவார்ட்? நம்ம நம்ம வந்து கேட்கலாம். அந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம வந்து கடந்து வரும்போது, ஆண்டவரே நான் நல்லதானே உங்களுக்கு ஊழியம் செய்யறேன், நான் நல்லதானே வாழ்றேன், உங்களுக்கு பிரியமானது தானே நான் வந்து செய்யறேன், பட் வேர் இஸ் மை ரிவார்ட்? எனக்கு இதுதானே ரிவார்ட்? இந்த இழப்பு தான் எனக்கு ரிவார்டா?
இந்த வேதனை தான் எனக்கு வந்து ரிவார்டா, இந்த சோர்வு தான் எனக்கு வந்து ரிவார்டா, இதான் பரிசா, நீங்க கொடுக்கிற பரிசா? கஷ்டப்பட்டு அயராம நான் வந்து உங்களுக்கு வந்து ஊழியம் செய்யறேனே, எல்லாம் செய்யறேனே, நான் உங்களுக்கு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நான் வாழ்றேனே, இதுதான் எனக்கு வந்து கொடுக்கிற ரிவார்ட். இதுதான் யோபு வந்து சொல்ற. இல்ல ஏன் இதை வந்து நான் வலியுறுத்தி சொல்றேன்னா, அந்த யோபு 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நம்ம வந்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். யோபுக்கு இது வந்து தெரியாது, இது ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி. ஆனா யோபு தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு நல்லாவே தெரியும், தேவனுக்கு முன்னதாக அவர் உத்தமம் உள்ள மனுஷனாக அவர் வந்து இருக்கிறார் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அதனாலதான் தன்னுடைய கூட்டாளி கிட்ட வந்து கேட்கிறாரு, நீங்க சொல்லுங்க, 3 கூட்டாளி கிட்ட நீங்களே சொல்லுங்க, நான் எங்க தவறு செஞ்சேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கடைசி வரைக்கும் அந்த 3 நண்பர்கள் வந்து யோபுடைய வாழ்க்கையில எங்க தவறு இருந்துச்சுன்னே சொல்ல முடியல அவங்களுக்கு. பிகாஸ் தேர் இஸ் நோ குறைபாடுகள் இல்லை. சரிங்களா? அதனால அவர் வந்து பாவம் செய்யல அப்படின்னு இல்லை, குறைபாடுகள் வந்து இப்ப என்ன யோபு, ஆண்டவரே நான் உங்களுக்கு உத்தமனா நான் நடந்தேன்னு, இதுதான் பரிசா, எனக்கு இதுதான் பரிசா. சரியா? அப்போ மேலும் அவர் வந்து இந்த போராட்டத்தின் காலத்தை அவர் வந்து வர்ணிக்கும் போது அவர் வந்து சொல்றாரு 3ஆம் வசனத்துல, மாயையான மாதங்கள் அப்படியே எல்லாமே வேஸ்டா போயிட்டு இருக்குது. இப்ப இந்த வருத்தத்துல நான் வந்து இருக்கிறேன், எல்லாமே வேஸ்டா போயிட்டு இருக்குது. காலையில இருந்து மாலை வரைக்கும், சரிங்களா, சஞ்சலம் ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும். இரவுல தான் இன்பமான நித்திரையை நம் மனுஷன் வந்து கொள்வான். ஆனா அந்த இரவு கூட சஞ்சலத்தை அவனை மூடிக்கொண்டிருக்கிறத பார்க்கும். 4ஆம் வசனத்துல, நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறவனால் எனக்கு போதும் என்று போகிறது. அந்த இரவு எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா? தூக்கம் போய் இங்கேயும் அங்கேயும் பிறண்டு இது எப்போ விடியும் அப்படின்ற காத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக யோபுவை நம்ம வந்து பார்க்கணும். இல்ல, இதுதான் அந்த போராட்டம். யுத்த வீரன் யுத்தத்தில் இருக்கும் போது அவன் தூங்கவே முடியாது. என்ன நடக்கும்? அம்பு எந்த பக்கத்துக்கு வரும், ஆயுதம் எந்த பக்கத்துக்கு வரும், சர்வ ஜாக்கிரதையோடு அவன் வந்து இருக்கிறது போல இங்க வந்து பார்க்கிறோம். இனி அடுத்தது என்ன நடக்கும், ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு மணி நேரமும் இனி அடுத்தது என்ன நடக்கும் என்று சிந்திச்சு தூக்கமெல்லாம் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோபு மேலும் வந்து சொல்றாரு 5ஆம் வசனத்துல, என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பற்ற புழுதினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று, என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகிறத நமக்கு பார்க்கணும். யோபுடைய சரீரம் ஒவ்வொரு நாளுக்கும் மெலிந்து போனது. கடைசியில நம்ம வந்து பார்க்கிறோம், யோபு கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், தோளும் எலும்பு தான், வேற ஒண்ணும் இல்லாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் வந்து போயிட்டாரு. நாட்கள் ரொம்ப வேகமாக அவருக்கு வந்து போனதை நம்ம வந்து பார்க்கணும். மொத்தத்துல யோபுவை நம்ம வந்து பார்க்கும்போது சாகவும் முடியல, வருத்தத்தையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப அவர் என்ன யோசிக்கிறார்னா, இதெல்லாம் எப்போ ஒரு முடிவுக்கு வரும்? When all this will come to an end. எப்போ ஒரு முடிவுக்கு வரும் என்று இதுதான் யோபுடைய சிந்தனையில இருந்தது. அந்த எப்போ முடிவுக்கு வரும் என்கிற அந்த சிந்தனையோடு கூட நிச்சயமாக யோபுக்கு ஒரு கேள்வி வந்து இருந்திருக்கும், கடவுள் என்னை தண்டிக்கிறார், கடவுள் does God punishing me, கடவுள் என்னை வந்து தண்டிக்கிறாரா? பிரியமானவர்களே, யோபுவும் நம்மை போல மனுஷன் தான், யோபை போல நம்ம போல மனுஷன் தான். அவருக்கும் இந்த மாதிரி சிந்தனைகள்
வராதது அப்படின்னு இல்லை. யோபு புத்தகத்தை நம்ம வந்து வாசிக்கும் போது ஆண்டவரே நீர் ஏன் என்னை வந்து தண்டிக்கிறீங்க அப்படின்னு கூட அவரு சொல்வதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா இது நம்ம வந்து எப்படி பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, கடவுள் வந்து யோபுக்கு அனுப்பிய ஒரு சிச்சையின் பரீட்சை என்று நம்ம வந்து பார்க்கிறோம். யோபுடைய ஆண்டவர் என்ன சோதிக்கிறார் அப்படின்னாக்கா, அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவருடைய உத்தமத்தையும் அவருடைய சன்மார்க்கத்தையும் அவருடைய தேவனுக்கு பயப்படுதலையும் அவருடைய பொல்லாப்புக்கு விலகுகிறதை தேவன் சோதித்து பார்க்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். It is a trial. It is a test. நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய உத்தமத்தை, நம்மளுடைய பரிசுத்தத்தை, நம்முடைய கடவுளுக்கு உண்மைத்துவத்தை தேவன் நம்மை சோதிக்கிறதான ஒரு சிச்சையின் நேரம் என்று பார்க்கிறோம். ஒரு அப்பாயிண்டட் டைம், ஒரு சிச்சிக்கிற ஒரு நேரத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப அதுல நம்ம வந்து பார்க்கும்போது யோபோடு கூட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். அநேக பிரச்சனைகளை நம்ம வந்து கடந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் யோபுவை போலதான், யோபுவை போலதான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த நியமிக்கப்பட்ட காலத்தை நம்ம வந்து கடந்து போவோம். ஒரு சகோதரிய சொன்னதை நான் வந்து கேட்டேன். இந்த இழப்பு என்னால இன்னும் தாங்க முடியல, இன்னும் என்னுடைய உள்ளத்திலே கடவுளுடைய சமாதானம் வந்து வரல, இன்னும் எனக்கு அந்த வருத்தம் வந்து நீங்கல அப்படின்ற அந்த சகோதரி வந்து சொன்னாங்க. பிரியமானவர்களே, இன்னும் இந்த கடின காலத்தை நம்ம வந்து கடந்து கொண்டு போகிறோம். அப்ப இது என்ன வந்து காட்டுகிறது அப்படின்னாக்கா, ஒன்றாவது நம்ம வந்து பார்க்கிறோம், தேவன் நம்மேல அன்புள்ளவரா இருக்கிறார். தேவன் நம்மேல அன்புள்ளவரா இருக்கிறாரு. அன்புள்ளவராய் இருக்கிற தேவன் நாம் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை போல மறுரூபமாக வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை நீங்க நல்ல கவனிங்க. அந்த வசனத்தை, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து அப்படின்னு. இந்த இழப்புகள், இந்த வேதனை, இந்த சோதனைகள் எல்லாம் நம்ம வந்து கடந்து போறோம் அப்படின்னாக்கா, கடவுள் ஏதோ நம்ம மேல ஒரு வெறுப்பை வச்சிருக்கிறார் அப்படின்னு. கடவுள் நம்ம மேல அன்புள்ளவராக இருக்கிறார். அந்த அன்பு ஏன் ஆண்டவர் அன்பு காட்டுறார் என்றால், நாம் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் வந்து மாற வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படின்னால் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூரணராய் இருந்தது போல நாமும் பூரணர்களாக பெர்ஃபெக்ட்டா இருக்க தேவன் விரும்புகிறார். அப்ப நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்க கடவுள் என்ன செய்யறாரு? நம்மை உடைக்க வேண்டும். உடைத்து அக்கினி தழலிலே நம்மளை வந்து கடக்க பண்ண வேண்டும். God has to break us for us to be perfect. God has to break us for us to transform in the image of His Son Jesus Christ. So நம்மை உடைக்க வேண்டும். எதற்காக உடைக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளை தேவன் நீக்க விரும்புகிறார். So அதை நீக்குவதற்கு கடவுள் என்ன செய்கிறார்? நம்மை உடைக்கிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், பிரேமனுடைய யோபுடைய வாழ்க்கை நம்ம வந்து பார்க்கும்போது பிசாசானவன் இருக்கிறான். பிசாசானவனுடைய பங்கும் இங்க வந்து இருக்குது. அப்ப தேவன் என்ன காட்ட விரும்புகிறார்? பிசாசானவனுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, கடவுளுக்கு முன்னதாக நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி, கடவுளுக்கு முன்னதாக நம்மளை பத்தி அவனுக்கு வந்து சொல்லுங்க, நீ ரட்சித்த இந்த பையன், இந்த மகன், இந்த மகளை நீ வந்து பாரு, நீ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிற, அவன் உன்னை நம்பி வர, நல்லா தான் ஊழியம் செய்யறான். ஏனென்றால் நீ எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருக்கிற, எல்லாத்தையும் கொடுத்திருக்கிற, நீ இது எடுத்து பாரு, நீ எடுத்து பாரு, அவன் உன்னை விசுவாசிக்கிறானா இல்லையா?
பிரியமானவர்களே, அப்படின்னா என்ன? பிசாசானவனுடைய எண்ணமெல்லாம் என்னன்னா நம்மை குற்றப்படுது. நம்முடைய விசுவாசத்தை கீழ்த்தரமா பார்க்கணும். நீ ஆசீர்வதிக்கிறதுனாலதான் அவன் உன்னை பின்பற்றுறான். நீ சோதனை கொடுத்து பாரு, நீ பிரச்சனைகளை கொடுத்து பாரு, இழப்புகளை கொடுத்து பாரு, நோயை கொடுத்து பாரு, அவன் உன்னை வஞ்சிக்கிறானா இல்லையான்னு பாரு, உன்னை நாமத்தை வீணிலே வழங்குறானா இல்லையா பாரு, உன்னை சபிக்கிறானா இல்லையா பாரு அப்படின்னு பிசாசானவன் அவன் என்ன செய்யறான்னா நம்மை குற்றப்படுத்த அவன் விரும்புகிறான். ஆனால் நம்ம வந்து பார்க்கணும், தேவனுடைய விருப்பம் அப்படி இல்லை. தேவன் பிசாசானவன் கிட்ட என்ன நிரூபிக்க விரும்புகிறார் என்றால், தப்பாரு பிசாசானவனே, நான் ரட்சித்த மகன், அவன் எப்பொழுதுமே சோதனை மத்தியிலும் அவன் வெற்றி சிறந்தவன், அவன் ஜெயிப்பான். பிசாசானவனிடத்தில் நிரூபிக்கத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படின்னா என்ன? ரெண்டு காரியங்களை பார்க்கணும். தேவனுடைய உண்மைத்துவத்தை நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய God will never make mistake. கடவுள் தவறே செய்ய மாட்டாரு. ஆனா இந்த நிகழ்வை அவர் அனுமதிக்கிறார் என்று சொல்லும்போது, ஒன்றாவது நாம் நம்முடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாகுமா, that is the main purpose. இரண்டாவது, பிசாசானவனுக்கு முன்னதாக நாம் வெற்றியுள்ள விசுவாசிகளாய் நம்ம நிற்க ஆண்டவர் பிசாசானவனிடத்துல நிரூபிக்க விரும்புகிறார். அப்ப இன்றைக்கு நம்ம பாருங்க, 2024ஆம் ஆண்டுல என்னன்னா நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த கடினமான காலம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வசனம் சொல்வது போல ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் முடிக்கிறார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். தேவனுடைய உண்மைத்துவத்தை நம்ம முதலாவதாக நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக இறுதியாக நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய நித்தியத்தை நமக்கு காட்டுகிறது. அந்த வசனம் 7லிருந்து 10 நம்ம வாசிக்கும் போது அங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். யோபு 7ஆம் அதிகாரத்துல 7லிருந்து 10 நம்ம வாசிக்கும் போது, காற்றை போல் இருக்கிறது, காண போகிறது இல்லை என்றும் நினைத்தருளும். அப்புறம் 8ஆம் வசனத்திலே, இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை, உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாய் இருக்கிறது, நானும் இல்லாமல் போகிறேன், இல்லாமல் போகிறேன், மறக்கப்படுகிறேன் அப்படின்னு பார்க்கிறோம். இல்ல இல்ல இல்லன்னு அப்படின்னு போகிறோம். இப்ப இருக்குது, அப்புறம் இல்ல. ஓகே, now is there, then after that no more அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். சோ என்னன்னா, யோபுவை நம்ம பார்க்கிறதுனால வாழ்ந்தாரு. இனி அடுத்தது அவருக்கு காத்திருக்கிறது ஒண்ணே மரணம் தான். இந்த வாழ்க்கையின் வருத்தத்தை அவர் பார்க்கும்போது, என்னோட ரிவார்ட் மரணம் தான். சரிங்களா? மரணம் வந்தோடனே என்னை குழியில் அடக்கம் பண்ணுவாங்க. இனி அடுத்தது உலகம் என்னை காணாது, என்னை பத்தி மறந்துடுவாங்க, யாரும் என்னை பத்தி பேச போறது இல்லை. சரிங்களா? அதுதான் யோபு சொல்றாரு. இருக்கிற வீடு நான் செத்த பிறகு அது யாரும் எடுத்துக்கொள்ள போறாங்க, யாரும் எடுத்துக்கொள்வா தெரியாது. சரி, எனக்கு பிள்ளைங்க இல்லையே, சரியா? இருக்கிறது மனைவி தான். ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படின்றத அந்த 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கணும். மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான், இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. அவன் வசித்த வீடும் கூட யாரும் இங்க தங்கியிருந்தா அப்படின்னு கூட அந்த வீடு கூட மறந்துடுவான் அப்படின்னு யோபு அவர் யோசிக்கிறத நம்ம பார்க்கணும். மொத்தத்துல யோபுக்கு எவ்ரிதிங் லைக் கிவ் அப். சோ இனி நம்பிக்கை இல்லாதது போல யோபுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ 2024ஆம் ஆண்டு இவ்வளோ பாடுகளை நம்ம கடந்து வந்தோம். இனி 2025ஆம் ஆண்டு will there be hope? நம்பிக்கை இருக்குமா? இல்ல, நம்பிக்கை வருமா? 2024 was full of despair. வருத்தம் தான் இந்த 2024ஆம் ஆண்டுல நிறைந்திருந்தது.
இனி அடுத்தது 2025ஆம் ஆண்டுல ஒரு நம்பிக்கை வருமா, இல்ல இது இப்படியே தொடருமா அப்படின்றத அந்த கேள்வி இருக்குது. ஆனா என்ன பார்க்கிறோம்னா, when there is a beginning there is an end. எப்போ ஒரு ஆரம்பம் இருக்கிறதோ அங்க ஒரு முடிவு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோபு நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு வளைந்த இந்த வருத்தங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்தது. சரிங்களா? இப்பதான் அவர் இறக்கல, ஆனா பிள்ளைகள் இருந்தது ஒரு முடிவுக்கு வந்தது, சொத்து இருந்தது ஒரு முடிவுக்கு வந்தது, நல்ல சுகம் இருந்தது அது ஒரு முடிவுக்கு வந்ததை நம்ம பார்க்கணும். என்னன்னா, யோபு நல்லா இருக்கும் போது என்ன அவர் நினைச்சிருப்பாரு, இது தொடர்ச்சியா இருக்கும். அதுதான் மனுஷனுடைய விருப்பம். மனுஷனுடைய விருப்பம் என்னன்னா, எல்லாமே இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும். இல்ல இப்ப அந்த இழப்பு வரும்போது நம்ம என்ன நினைச்சோம், கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே, அப்பா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே, இல்ல கங்காதர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே, பிரசி இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே. இல்ல அதுதான் நம்முடைய விருப்பம். நம்முடைய விருப்பம் அது ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா போதுமானதா இருந்திருக்குமே, ஏத்தனை வாட்டி போகணும். இல்ல மருந்து சாப்பிட்டு அந்த ஆபரேஷன் பண்ணாமே மருந்து சாப்பிட்டு குணமா இருக்கலாமே, ஏன் ஆபரேஷன்லாம் போய் செய்யணும், ஏன் இப்படிப்பட்ட பாதிப்பு, இதெல்லாம் நம்ம எதிர்ப்பாங்க. இல்ல அது தொடர்ச்சியா நமக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்றதான் மனுஷனுடைய விருப்பம். இருக்கிற மாதிரியே அது இருந்தா நல்லா இருக்குமே, வாழ்க்கை ஆயுசு நாட்கள் இன்னும் கொஞ்சம் நீடித்திருக்கலாமே, நன்மையை இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா அனுபவிச்சிருக்கலாமே, அதாவது அவருடைய பிரசன்னம், நம்மளுடைய இழந்தவர்கள் அவர்களுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே, அவங்களை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நினைவு கூர்ந்திருக்கலாமே அப்படின்ற போது நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய சிந்தனை, மனுஷனுடைய இயற்கையான சிந்தனை. ஆனா என்ன நம்ம பார்க்கிறோம்னா, உலகத்துல வந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு இருக்கு. There is an end. ஏன் இந்த உலகத்துக்கே ஒரு முடிவு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால பாருங்க, யோபு ரொம்ப இதெல்லாம் சொல்வதற்கு முன்னதாகவே அவர் சொல்லிட்டாரு, நிர்வாணியாய் இந்த உலகத்துக்கு வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்னும் கொண்டு வரல. அப்படின்னா என்னது, உலகத்தில வருகிற யாவும், உண்டாயிருக்கிற யாவும் அது நித்தியம் அல்ல என்று நம்ம பார்க்கணும். பிரசங்கி 2:11, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருந்தது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? எல்லாமே வருத்தம் தான் நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த நம்ம எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு, இந்த கொஞ்ச நாள் இப்படி இருந்திருக்கலாமே, நம்மோடு இருந்திருக்கலாமே அப்படின்ற அந்த அந்த அன்பு, அந்த பிரசன்னம், அந்த அந்த அவங்களுடைய உபசரிப்பு, அவங்க பேசின அந்த வார்த்தை, இதெல்லாம் நம்ம நித்தியமா நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அவைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு ஒரு நாள் வரும். ஆனால் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் தம்முடைய பண்புகளிலே மாறாதவராக இருக்கிறார். சங்கீதம் 102 நம்ம வாசிக்கிறோம், 27ஆம் வசனம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ தேவன் மாறாதவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே மாறாதவராக இருக்கிறார். நம்ம பிரியமானவர்களே, அநேக முறை நான் சொல்லியிருக்கேன், நம்முடைய பிறப்பு, நம்முடைய இறப்பு, சரிங்களா? இந்த பிறப்புக்கும் இந்த இறப்புக்கும் நடுவில் வருகிற எல்லாமே நிரந்தரம் அல்ல. அதனாலதான் ஆண்டவரும் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பேதுரும் சொல்றாரு, நீங்க உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் நீங்க அன்பு கூறாதீங்க. தேவனிடத்துல நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ தேவன் நித்தியமானவர். அப்ப நித்தியமானவரா இருக்கிறபடினால நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எங்க நம்ம வைக்கணும்? கடவுள் மேல. ஏனென்றால் அவர் ஒருவரே மாறாதவராக இருக்கிறாரு. அவர் இனி வருவாரு, நம்மை எடுத்துக்கொள்வாரு,
நாம் அவரோடு கூட நித்தியமாக நிற்க போகிறோம். அப்போ இது நமக்கு என்ன காட்டுகிறது அப்படின்றால், குறிப்பாக உளுத்திராம் திருச்சபைக்கு we are very special. ஏன் ஸ்பெஷல் அப்படின்றனா, இன்னைக்கு கடவுள் நமக்கு இந்த நிகழ்வுகளை எல்லாம் வேற திருச்சபையில, முசா இண்டா இல்ல, கூலா இல்ல, கம்மாஸ் திருச்சபையில, பெத்லஹேம் சிங்கப்பூர் இல்ல, நமக்கு ஆண்டவர் இந்த விசேஷித்த நிகழ்வை நாம் கடந்து போகும்படி செய்திருக்கிறார் என்றால், பிரியமானவர்களே, தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், it is time for you to look to heaven. நாம் பரலோகத்தை பார்க்கும்படியான நேரம் ஆரம்பமாகும். பரலோகம் பார்க்கணும் நம்ம எல்லாரும் செத்து போய் அப்படியே சொல்லல. என்னென்றால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், எண்ணம், ஏக்கம் எல்லாம் எங்கே இருக்கணும்? பரலோகத்தை நோக்கியதாக இருக்கும். 2024 ஆண்டு இவ்வளவு கடந்து வந்துட்டோம். இனி 2025 ஆண்டு இனி நாமும் நம்முடைய குடும்பத்தாரையும் நித்தியம் உள்ளவைகளை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் அழிந்து போக போகிறது. நித்தியமானவைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிங்க யாராவது. யோசுவா 1:2. யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். பிரியமானவர்களே, இங்க மோசே மரிச்சிட்டாரு. சரிங்களா? ஜனங்கள் 40 ஆண்டு காலமா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த he was a great leader, பிரதான ஒரு தலைவர். சரிங்களா? இப்ப மோசே இறந்த உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் துவண்டு போயிட்டாங்க. சரிங்களா? இனி அடுத்தது யாரு நம்மள நடத்த போறா? யார் நமக்கு உற்சாகம் கொடுக்க போறா? யாரு நமக்கு கடவுளுடைய பிரதிநிதியாக நமக்கு பேச போறா? கடவுளுடைய வார்த்தை யாருக்கு யாரு நமக்கு கொடுக்க போறா அப்படின்ற ஒரு துவண்டு போன நிலையில அவங்க இருக்காங்க. there is no strength to wake up. இல்ல, எழுந்திருப்பதற்கான பலன் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்ல. அவ்வளவா அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும், யோசுவா சொல்ற, நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழுந்து அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? எழுந்து, you have to make a move. நீ போணும். நீ இப்படியே நிக்க முடியாது. இந்த வருத்தத்திலே நீ இருக்க முடியாது. சோகத்திலே நீ இருக்க முடியாது. இந்த கொந்தளிப்பிலே நீ இருக்க முடியாது. you have to move. நீ எழுந்து இந்த யோர்தானை கடந்து you have to cross. you have to wake up. you have to cross. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்ற. நம்பிக்கையோடு போ. அப்படின்னா என்ன? பிரியமானவர்களே, 2024 ஆண்டு நமக்கு ஒரு வருத்தமான காலமாக ஆண்டாக இருக்கிறது. 25ஆம் ஆண்டு கடவுள் நம்ம சொல்ற காரியம் என்ன? எழுந்து கடந்து போ. Look to the heavens. பரலோகத்தை பாரு, நித்தியமானதை பாரு, கடவுள் இந்த நம்பிக்கையை பாரு, கடவுளோட உத்தமத்தை பாரு, மேலானவைகளை நீ பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நம்ம இந்த வருத்தத்தில் நாம் தொடர்ச்சியா இருக்க முடியாது. we have to move. எழுந்து கடந்து அடுத்தது பார்க்கணும். நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் அப்படின்னு சொல்றாரு. God say I will give. இல்ல, நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. அங்க போ நீ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, அதனால 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போது என்பது எனக்கு தெரியாது. கடவுள் எனக்கு விசேஷித்த தரிசனம் ஒண்ணும் கொடுக்கல. சரிங்களா? ஆனா கடவுள் எப்படி 2025ஆம் ஆண்டை நடத்த விரும்புகிறாரோ தேவன் வழி நடத்தி கொண்டு போவார். சரிங்களா? ஆனா விசுவாசிகளாகிய நாம் இன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்னது போல
இந்த நியமிக்கப்பட்ட காலம் இன்றைக்கு இருக்குது, அடுத்த வருஷம் எப்படி இருக்க போது தெரியாது. பட் தொடர்ச்சியா போகணும். கடவுள் கொடுத்த இந்த விசுவாச வாழ்க்கையை நம்ம தொடர்ச்சியா நம்ம நடத்துவோம், நம்பிக்கையோடு நடத்துவோம். அந்த நித்தியமான தேவன், உண்மையுள்ள தேவனை நாம் நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். தேவன் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ போராட்டங்கள். ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டு யுத்தத்திலே நாங்கள் இருந்தது போல நாங்கள் இருக்கிறோம். போராட்ட காலத்திலே நாங்கள் இருந்தோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, நீர் நித்தியமானவர் என்பதை யோபுவினுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு காண்பித்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நித்தியமான தேவனையும் உண்மையுள்ள தேவனையும் 2025ஆம் ஆண்டிலும் நாங்கள் அதை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் இருப்போம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். யாவரும் எழுந்து நின்று கடந்து வந்த பாதைகளை தேடி பார்க்க பாடலை பாடுவோம். நன்றி சொல்கிறேன்
ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய உயிரான தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். 2024 ஆண்டிலே ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் இடறியது. இழப்புகள், நோய், போராட்டங்கள், எத்தனையோ சவால்களை நாங்கள் சந்தித்து வந்தோம். இந்த நிகழ்வுகளின் வாயிலாக ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவன், நீர் மாறாத தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. நீர் எவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீர் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். 2025 ஆண்டை கர்த்தாவே நாங்கள் கடந்து செல்லும்படியான கிருபையும் நீர் எங்களுக்கு தருவீர் என்றால் ஆண்டவரே, அந்த ஆண்டையும் நாங்கள் நம்பிக்கையோடு யோசுவாவுக்கு நீ சொன்னது போல எழுந்து கடந்து நாங்கள் பரலோகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக எங்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தாங்க, எங்களுக்கு உற்சாகத்தை தாங்க. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்த்து எங்களுக்கு முன்னதாக இருக்கிற சிலுவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் ஜெயம் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜனங்கள் மேலே கர்த்தர் கிருபையாய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.